வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஆதார் அட்டையை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. ஆமாங்க, ஆதார் அட்டையில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஒரு 2 விதமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2 முக்கிய மாற்றங்களை கொடுத்துருக்காங்க. என்னங்க மாற்றம்? திடீர்னு இப்படி ஒரு ஆதாரில் அப்டேட் வருது அப்படின்னாலே மத்திய அரசு மாநில அரசுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு முயற்சின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய என்னென்ன அப்டேட்ஸுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது திருமணமான பெண்கள் ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப எங்களுக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வருது. நாங்கள் போகிறோம், இன்றைக்கி போயிட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் இயரு, மந்த்து, இதில் ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் ஒவ்வொரு டைம் வர சொல்கிறாங்க. நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டைம் வர சொல்கிறாங்க. இது எப்படி ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அது எல்லா விதமான தகவல்களையுமே இந்த ஒரே வீடியோவில் தொகுத்து மிக சிறப்பான முறையில் கொடுத்துருப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, நிறைய விதமான அப்டேட்ஸுமே நாங்கள் வீடியோ நடுவில் அப்பப்போ வந்து நிறைய விதமான தகவல்களை நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஆதார் கார்டில் இப்போ புதுப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதேமாரி ரேஷன் கார்டை ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆதார் கார்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், டவுட்ஸ்களை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி கேட்ட டவுட்ஸ் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க, திருமணம் ஆகிவிட்டது, நாங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வாங்கி அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்த்ததில் எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. அப்ளை பண்ணீங்களும் அங்கே விஐடி நம்பரு, அப்புறம் இங்கே ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன் மாறல அப்படிங்கிறத நாங்கள் வந்து செக் பண்ணோம். அந்த நம்பரை செக் பண்ணப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட்னு காட்டுது, இல்லை அப்படின்னா கேன்சல்னு மொட்டையாக காட்டுது. என்ன ரீசன் அப்படிங்கிறது காட்டலை. அப்புறமேட்டு நாங்களும் நிறைய விதமான செக்கிங்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கே வந்துருச்சு. ஒரு 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 6 நாள் 7 நாள் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஏஜ் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ தான் 18 கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் எப்படி மேரேஜ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த் சேஞ்சிங்கில் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சட்டப்படி பார்த்தா இப்போ 20 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவங்க சர்டிஃபிகேட் படி பார்த்தா இன்னும் ஏஜ் ஆகலை. நான் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கண்குறிப்பாக செக் பண்ணுறாங்க. அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவல் வராது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இதாகும். எங்களுக்கு எதனால் டிலே ஆகுது அப்படின்னா இந்த ஏஜ் டிஃப்ரெண்டேஷன்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க டைம் எடுத்து அப்புறம் எல்லாம் மாற்றி சரி பண்ணாங்க. அதனால் உங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, அதாவது பெண்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் இங்கே கணவர் வீட்டுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஏஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதோடி தான் பண்ணியாக முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அட்ரஸையே தான் வச்சுட்டு இருக்க முடியும். இந்த அட்ரஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஏஜ் கட்டாயமாக வேணும், 19 ஆக வேண்டும். அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 19 ஏஜ் ஆகலை அப்படின்னா அதை வந்து உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கிறது. இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான முக்கிய மாற்றங்கள்லாம் என்னென்ன,
எப்படி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் தேவைப்படுது அப்படின்னா உடனடியாக நம்மளை வந்து தொடர்பு பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் கொடுப்போம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், இந்த ஆதார் அட்டையில் மாற்றத்துக்கு உண்டான எல்லா விதமான முயற்சியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்ல வராங்க அப்படின்னா அடுத்தடுத்து எலெக்ஷன் டைம் வரதுனால நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஆதார் கார்டில் இருக்கட்டும், பேன் கார்டில் இருக்கட்டும், பேங்க்கில் இருக்கட்டும், ஓட்டர் ஐடியில் இருக்கட்டும், இதுமாரி வந்து நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான இதுவுமே வந்து இருக்குது. அதாவது பேங்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ரேஷன் கார்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கைரேகை வச்சு கண்வெளி பார்க்குறாங்க எது அப்படின்னா எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டைமிங்கில் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் அவுட்டே நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது ஆதார் வந்து நாங்கள் வந்து பிவிசி போட்டுக்கலாமா இல்லை லேமினேஷன் போட்டுக்கலாமா அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிவிசி போட்டிங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5லேருந்து 6 1 வருஷத்துக்குள்ளே கூட வரும் பிவிசி கார்டுங்க அப்படிங்கிறது. நீங்கள் அதுவே வந்து லேமினேஷன் போட்டிங்க அதுவுமே வரும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி கார்டு அந்த ஒரிஜினல் கம்பார்ட்குள்ளே எடுத்துக்குவாங்க. இதே வந்து லேமினேஷனாக இருந்தது அப்படின்னா அது காப்பி கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகும். ஓகேங்களா? இதுதான் வந்து டிஃப்ரெண்டேஷன். இது நீங்கள் சரியாக வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் மொபைல் நம்பர் வந்து சேஞ்சிங் அப்டேட் என்ன. இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அது வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறது வேறு ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இது எப்படி கரெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது வந்து சூட்டபிள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா குறைவு தான். இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணினீங்க அப்படின்னா சூட்டபிள் ஆகும். அதுக்கும் நிறைய விதமான வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா நம்ம உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் மொபைல் நம்பர் எழுதி கொடுத்த இடத்துல கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இல்லை அந்த நம்பர் இல்லை வேறு ஒருத்தங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா வேறு ஒரு நம்பர் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஆதார் கார்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே மாற்றிக்கலாம். இது எல்லாமே ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். முக்கியமாக அனைவருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை கட்டாயமாக எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. அப்படி சப்போஸ் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எடிட் ஆப்ஷன் இருக்காது. எது வரைக்கும் வேலைப்பாடுகள் இருக்குதோ, எது வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் பயன்படுத்தலாம், மாற்றலாம். இப்போயுமே ரூல் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு மினிமம் நீங்கள் வந்து 90 நாளைக்கு அப்புறம் தான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க, 2 நாளில் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து இது பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 90 நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் சேஞ்சிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் வந்து உடனுக்குடனே மாற்றுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் வருது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் மெயினாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தான் சொல்ல போகிறோம். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஞ்ச நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஆதார் கார்டில் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் ஏதாச்சும் மாற்றணும், ஒரு சின்ன ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது மாற்றணும் அப்படின்னா உடனடியாக மாற்றிக்கோங்க. உங்கள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் முகாம் இருக்குது. அதை மக்களுக்கு வந்து அதை எலெக்ஷன் டைமில் பண்ணுறாங்க, இது வந்து ஓட்டு வாங்குறதுக்கோசரம் பண்ணுறாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பயன்படுறது மக்கள். ஏன்னா அலையிறது நாம் தான். அதனால் நீங்கள் அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, யார் முதல்வராக வந்தாலுமே நமக்கு தேவை நாம் சம்பாதிச்சா தான் நமக்கு வந்து உணவு. இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே ஒரு கண்ணோக்கத்தில் கொடுக்குறாங்களா, பயன்பெறணும். ஆதார் எல்லாம் போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, அடுத்தது வந்து பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அங்கே எல்லாமே A to Z நடக்கும். அதேமாதிரி
உங்களுக்கு வந்து பத்திரம் இல்லை, பட்டா வேணும் அப்படின்னா அங்கேயும் பட்டா வழங்குறாங்க. இதுமாரி விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நடைபெறும். உங்கள் ஊர்லேயே இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெறும். அதனால் அங்கே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு உடனடியாக இது எல்லாமே விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் முன்பையான அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.